تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فمن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره وقال الله تبارك وتعالى وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى فإن الجنة هي المأوى صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم إذا مات ابن آدم انقطع عنه عمله إلا من ثلاث صدقة جارية أو علم ينتفع به أو ولد صالح يدعو له أخرجه الترمذي وقال صلى الله عليه وسلم أيضا من خاف عجلت ومن عجل بلغ المنزل ألا إن سلعة الله الغالية ألا إن سلعة الله الجنة صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய மரியாதைக்குரிய மேலான சகோதரர்களே, வாலிப நண்பர்களே, எங்களுடைய இந்த அழைப்பை ஏற்று இந்த இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளோட வந்திருக்கக்கூடிய கண்ணியமான அன்பான பெற்றோர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுடைய வருகையையும் பொருந்தி கபூல் செய்து இந்த மஜ்லிஸுடைய முடிவை அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தினுடைய நிம்மதி, சந்தோஷம், நிரந்தர வெற்றிக்கு காரணமாக்குவோனும் என்ற ஒரு துஆவோட இந்த சுருக்கமான இந்த முதாக்கராவை நான் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் ஒவ்வொருத்தருக்கும் இந்த பூமிக்கு மேலால ஒரு குறுகிய கால அவகாசத்தை தந்தெல்லாம் அனுப்பியிருக்கிறார். இந்த உலகத்துல நம்ம யாரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிரந்தரமாக வாழ்றதுக்கு படைக்கல. இந்த உலகத்துல படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஜீவராசிக்கும் அல்லாஹ் ஒரு முடிவுனால ஒரு முடிவை எழுதித்தான் படைச்சிருக்கிறான். சகோதரர்களே, பெரியார்களே, நண்பர்களே, இந்த உலகம் வாழ்றதுக்குரிய இடமாக இருந்தா எங்களை விட கூடுதலான காலம் வாழ்ந்த மக்களுக்கு அல்லாஹ் இதை சொந்தமாக ஆக்கி கொடுத்திருப்பான். எங்களை விட கூடுதலான காலம் மக்கள் வாழ்ந்தாங்க. 600 வருஷம் வாழ்ந்தாங்க, 700 வருஷம் வாழ்ந்தாங்க. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலம் கூட்டம் 1000 வருஷம் உலகத்துல வாழ்ந்தாங்க. ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் 10,000 வருடங்கள். இப்படி சகோதரர்களே, பெரியார்களே, நண்பர்களே, பலர்கள் 10,000 அமைப்புல உலகத்துல வாழ்ந்தாங்க. ஆனா இவங்க எல்லாருடைய வாழ்க்கையுடைய முடிவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடைசியில மௌத்த முடிவு செஞ்சுதான் படைச்சிருந்தாங்க. இவங்க எல்லாரும் உலகத்தை விட்டு போயிட்டாங்க. யாரும் உலகத்துல நிரந்தரமாக வாழல. புகாரி ஷரீஃப்ல ரிவாயத் இருக்குது, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய உயிரை எடுக்கிறதுக்கு ஹஜ்ரத் மலக்குல் மௌத் வந்தாங்க. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய உயிரை எடுக்க வந்ததோட ஹஜ்ரத் மலக்குல் மௌத்த பார்த்ததோட ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சரியான கோபம் வந்துச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் கோபத்துல அப்படியே என்ன செஞ்சாங்க, என்னப்பா எல்லார்ட்டையும் சாதாரணமா போறத போல எந்த ஒரு அறிவித்தலும் இல்லாம வந்திருக்கிறீங்க, ஒரு முன்னறிவித்தல் தர தெரியாத அந்த கோபத்துல அப்படியே கை நீட்டி ஒரு அடி அடிச்சுட்டாங்க. ஹஜ்ரத் மலக்குல் மௌத் அப்படியே திரும்பி போனார். போய் அல்லா இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணினார், எல்லாம் மூசாட்ட போனேன், மூசா இப்படி செஞ்சிட்டார். உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்டான், அப்படியே செஞ்சாரு மூசா அப்படின்னு அவர் உலகத்துல வாழ ஆசைப்படுறாரா? ஓய் அல்லாஹ், அவர் இன்ன காலம் வாழ ஆசைப்படுறார். அல்லாஹ் சொன்னார், அப்படின்னா நீங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட போங்க, அவரிடத்துல போய் சொல்லுங்க, அல்லாஹ் உங்களோட ஆயுள்ல அபிவிருத்தியை உண்டாக்கி தாரதாக உங்களுக்கு சொல்லி இருக்கிறான். இந்த அளவு காலம் நீங்க உலகத்துல வாழ போறீங்கடா, ஒரு காலை மாட்ட உங்களுக்கு எடுக்க சொன்னான் அல்லாஹ்.
அந்த காளை மாட்டை எடுத்து அந்த மாட்டுடைய உடம்புல உச்சன் தலையில இருந்து அப்படியே அதுல உடம்பு முழுக்க தடாவ சொல்லுங்க. ஹஜ்ரத் மூசாவுடைய கைக்கு எத்தனை முடி அம்புடுதோ அந்த ஒவ்வொரு முடிக்கும் பகரமாக ஒரு வருடத்தினுடைய ஆயுள் அவருக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுங்க. காலை மாடா நான் நினைக்கிறேன், எனக்கு பெருசா அறிமுகம் இல்ல, நான் நினைக்கிறேன் முடி கூட உள்ள அப்படி ஏதாவது ஒரு அமைப்பு கொண்டிருக்கும். தஃசீர்ல சம்பவம் வருது. சகோதரர்களே பெரியார்களே, இப்ப ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட போயிட்டு மலக்குல் மௌத் இந்த விடயத்தை சொன்னதோட ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களாம், சரி காளை மாட்டை எடுத்தாச்சு, அது அப்படியே அதுல மேல கைய வச்சாச்சு, அதுல ஒவ்வொரு முடிக்கும் பகரமா ஒரு வருஷம் ஆயுள் காலம், பெரிய ஒரு காலம் உலகத்துல வாழலாம். கேட்டாங்க சும்மா, அப்ப அதுக்கு பின்னால என்ன நடக்க போகுது? அவ்வளவு காலம் வாழ்ந்துட்டேன்னு வைங்க, சரி அந்த காலமும் ஒரு கட்டத்துல முடியுமே, அந்த வாழ்க்கையும் ஒரு கட்டத்துல முடியும், முடிஞ்சதுக்கு பிறகு என்ன நடக்க போகுது? மலக்குல் சொன்னாங்க சும்மல் மௌத், அதுக்கு பிறகு உங்களுக்கு வளமையா வார மௌத்து தான் வரும். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், இவ்வளவு காலம் வாழ்ந்து இன்னும் பல சோழிகளுக்கு முகம் கொடுத்து இன்னும் பல பொறுப்புகளை சுமந்து இவ்வளவு காலம் உலகத்துல வாழ்ந்து திரும்ப மௌத்தாகிறத விட வந்த நீங்க என்ன கூட்டிக் கொண்டு போறது எனக்கு சிறந்ததுன்னு சொன்னாங்களாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால உலகத்துல நாங்க எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் எங்களுக்கு ஒரு முடிவு அல்லாஹ் வச்சுதான் இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறான். அதனால நிரந்தரமான சந்தோஷம் எங்க, நிரந்தரமான தயாரிப்பு எங்க, நிரந்தரமான வாழ்க்கை எங்க? நாங்க ஒவ்வொருத்தரும் அல்லாஹுக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்தப்பட இருக்கிறோம். நாங்க ஒவ்வொருத்தரும் அல்லாஹுக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்தப்பட இருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே பெரியவர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் இந்த நாளை நீங்க ஒவ்வொருத்தரும் ஞாபகத்துல வைங்க. ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும், ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் கியாமத் வரைக்கும் வந்த அவ்வளவு பேரையும் நாங்க ஒரே நாள்ல ஒரே நேரத்துல குறித்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்துவோம் என்று குர்ஆன்ல வாக்களிச்சிருக்கிறார். அதனால தான் அல்லாஹ் சொல்றான், நீங்க உலகத்தை பயப்படுறதுக்கு தகுதியான விடயத்தில் ஒன்றுதான் ஒரு நாளை பயப்படுங்க. வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ். குர்ஆன்ல ஆக கடைசியாக இறங்கின ஆயத் இது. இந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன எதை சொல்றான்? ஒரு நாளை பயப்படுங்க. அந்த நாள் எந்த நாள்? நீங்க ஒவ்வொருத்தரும் அல்லாஹுக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்தப்படுற நாள். எனவே அல்லாஹுடைய நல்லடியார்களே, அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார். இந்த உலகத்தில் அல்லாஹ் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். என்ன சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான்? சகோதரர்களே பெரியவர்களே, உலகத்தில் எப்படி வாழ்றது என்கிறது திட்டம் போடுறதுக்குரிய சந்தர்ப்பம் இல்ல. உலகத்துல எப்படி வாழ்ந்தா ஆகிரத்தை தயாரிக்கலாம், உலகத்துல எப்படி வாழ்ந்தா நிம்மதியான மௌத்து வரும், எத்தனை வயசுல மௌத்து வரும் என்கிறதல்ல சப்ஜெக்ட். ஏன்னா அது யாருக்கும் தெரியாது, அது மறைக்கப்பட்ட விஷயம். அது 20லயும் வரலாம், அது 40லயும் வரலாம், அது 30லயும் வரலாம், அது 60லயும் வரலாம். ஆனா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பான வாலிபர்களே, அந்த வரக்கூடிய மௌத்து எப்படி வரப்போகுதுங்கிறது தான் விஷயம். அந்த வரக்கூடிய மௌத்து எப்படி வரப்போகுது, என்ன நிலைமையில வரப்போகுது, அந்த மௌத்துடைய நேரத்துல என் பாவம் கூட இருக்குமா அல்லது என் நனவுகள் கூட இருக்குமா, இதைத்தான் நாங்க ஒவ்வொருத்தரும் அடிப்படையாக யோசிக்கும். அதனால சகோதரர்களே, நண்பர்களே, அன்பான வாலிபர்களே, அன்பான பெற்றோர்களே, உலகத்தில் அல்லாஹ் ஆகிரத்தை தயாரிக்கிறதுக்காக வேண்டி சில பொறுப்புகள் எங்களுக்கு தந்து அனுப்பியிருக்கிறார். நான் பொதுவான அடிப்படையில சுருக்கமாக பேசுறேன். எங்கள் எல்லாருக்கும் அல்லாஹ் சில பொறுப்புகளை சுமத்தி உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறான். ஏன் தெரியுமா? ஆகிரத்துல நிம்மதியாக வாழ்றதுக்கு, ஆகிரத்துல நிம்மதியாக வாழ்றதுக்கு. பொறுப்பு என்றது ஆகிரத்துல இல்ல. மௌத்துக்கு பின்னால யாரும் யாருக்கும் பொறுப்பு இல்லை. மௌத்துக்கு பின்னால யாரும் யாருக்கும் பொறுப்பு இல்லை. மௌத்துக்கு பின்னால யாரும் யாரையும் கண்காணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மௌத்துக்கு பின்னால யாருக்கும் யாரையும் அல்லாஹ் சாட்ட மாட்டான். அவங்களுக்கு அவங்களே அல்லாஹ் சாட்டுவான். அவரவருடைய சந்தோஷத்தை அனுபவிச்சு கொண்டிருப்பாங்க. அவங்களுடைய நிம்மதி சந்தோஷத்தை ராகத்தை அவங்க பெற்றுக் கொள்வாங்க. கியாமத்துல யாரும் யாருக்கும் பொறுப்பில்லை. அங்க படிக்க தேவையில்ல,
அங்க ரிசல்ட் எடுக்க தேவையில்ல, அங்க தொழில் செய்ய தேவையில்ல, அங்க புள்ள வளர்க்க தேவையில்ல, அங்க ஜொப் செய்ய தேவையில்ல, அங்க கடை போட தேவையில்ல, அங்க வியாபாரம் இல்ல, அங்க விவசாயம் இல்ல, அங்க வேற எந்த அமைப்பும் அங்க இல்ல. உலகத்தில பொறுப்புகளை சுமந்து எதை தயாரிச்சோமோ அந்த தயாரிப்புக்குரிய விளைச்சல்களை பார்க்கிற இடம் தான் எங்கட ஆகிறா. அதனால கண்ணியமான பெற்றோர்களே, அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த வாலிப காலம் இருக்குது. ஆரம்பத்துல நான் எங்கட வாலிப காலத்தை தொட்டு காற்றேன். எங்கட வாலிப காலத்துடைய ஆரம்பம் இருக்குது. நாங்க எப்படி வாழணும் என்கிறது அல்ல சப்ஜெக்ட், நாங்க எப்படி வாழணும் என்றது அல்ல சப்ஜெக்ட், நாங்க எப்படி வாழ்ந்தா எங்கட ஆகிரத்தை தயாரிக்கலாம் என்ற பிளைன் பண்ற காலம். வாலிப காலம் யாருடைய வாலிப காலமும் மண்ணாகிற கொள்ளார். வாழ்க்கையில சில கட்டங்கள் இருக்குது, அது எங்களை விட்டு தவறி சென்றா கயாமத்துடைய நாள் வரைக்கும் நாங்க அதை திரும்ப பெற்றுக்கொள்ள மாட்டோம். சகோதரர்களே, பெரியவர்களே, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிற காலத்துல செஞ்ச அமலுக்குரிய கூலி ஒரு நாளும் கடைசி காலத்துல கிடைக்காது. 30-40 வயசுக்கு பிறகு பள்ளிக்கு ஆகிறவருக்கு கிள்ள கூலி அல்ல, வாலிபத்தில் செய்த அமலுக்குரிய கூலி. எங்கட கட்ஸ் பாவிக்கப்படணும் எங்கட ஆகரத்துக்கு, எங்கட வாலிபம் புளியப்படணும் எங்கட ஆகரத்துக்கு, எங்கட வாலிபம் புளியப்படணும் எங்கட முடிவில்லாத வாழ்க்கையில நான் நீங்க நிம்மதி சந்தோஷத்தை அடையிறதுக்கு இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தயாரிப்பு இந்த உலகத்துல செஞ்சு கொள்ளும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன தயாரிப்பு செய்யணும்? நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு வீட்டை கட்ட போறோம், ஒரு வீட்டை கட்ட போறோம். அந்த வீட்டை கட்டுறதுக்கு முன்னால அந்த காணிய வாங்கி போட்டதோட அதுக்குரிய பிளைனை கீறணும். அந்த பிளைனை கீறித்தான் அதுக்குரிய பவுண்டேஷனை போடணும். சகோதரர்களே, பெரியார்களே, நீங்க கல்ல வைங்க, ஏதோ எங்களை அந்த நேரம் எங்கட குத்திக்கு படுற மாதிரி நாங்க இதை கட்டி முடிப்போம் என்றா ஒரு நாளும் நாங்க எதிர்பார்க்கிற இலக்கில் அந்த வீட்டை கட்டி முடிக்க மாட்டோம். அதனால ஒரு வீட்டை கட்டணுமா, அதுக்கு ஆரம்பத்தில் ஒரு பிளைன் தேவை, ஒரு பிளைனை கீறணும். சகோதரர்களே, பெரியார்களே, வாலிபர்களே, ஒரு தொழில் ஆரம்பிக்க போறோமா, அந்த தொழிலுக்கு முன்னால் ஒரு பிளைன் தேவை. இந்த தொழிலை இப்படித்தான் செய்யணும், ஆரம்பத்தில் இதுக்கு இவ்வளவு தான் முதல் போடணும், இவ்வளவு தான் இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும், இப்படித்தான் இந்த முறையைத்தான் இதை கொண்டு போகணும். இந்த முறை இல்லாம ஒரு பிளைன் இல்லாம இதை தயாரிச்சுட்டாருண்டா இதுடைய முடிவுல லொஸ்டாக வந்து நிற்போம். ஒரு பிளைன் இல்லாம தயாரிச்சா அதுல முடிவுல என்ன நடக்கும்? லொஸ்டாக வந்து நிற்போம். அதனால அன்பான சகோதரர்களே, வாலிபர்களே, அதனால ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆரம்பத்தில் ஒரு பிளைன் தேவை. அதை போல எங்கட வாலிப காலம் இருக்குது, எங்கட ஓயல் எக்ஸாம் இருக்குது. இது எங்கட உலகத்துடைய ஒரு சாம்பிள், இது எங்கட உலகத்துடைய ஒரு சாம்பிள். எப்படி எங்கட அடுத்த கட்டத்தை கொண்டு நாங்க அடுத்த படி வைக்கிற அடுத்த கால் வைக்க போறோம். அந்த அடுத்த கால் வைக்கிறது எப்படி என்ற துனியாக்கும் என்ற ஆகிரத்துக்கும் எனக்கு பிரயோஜனம் கொடுக்கும். என் அடுத்த படி நான் ஏறுறது என் துனியாக்கும் எனக்கு பிரயோஜனம் கொடுக்கணும், என் ஆகிரத்துக்கும் எனக்கு பிரயோஜனம் கொடுக்கணும். அதனால இதுக்குண்டான ஒரு பிளைனை கீறுதல் தான் எங்களோட ஓயலுடைய காலம். நாங்க ஏதோ ஒரு அமைப்புல படிச்சிருப்போம், நாங்க 5 வருஷம் படிச்சிருப்போம், 8 வருஷம் படிச்சிருப்போம், நாங்க ஏதோ ஸ்காலர்ஷிப் செஞ்சிருப்போம், அதுக்கு பின்னால நல்ல ரிசல்ட்ஸ்கள் எடுத்திருப்போம். சகோதரர்களே, பெரியார்களே, நண்பர்களே, உலகத்துல நாங்க எல்லாரும் எவ்வளவு காலம் எங்களை துனியாக்கு கொடுத்தாலும் எங்களோட முடிவுல ஒரு நாள்ல நாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு முடிவை நாங்க சந்திக்க போறோம். நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு மாணவர் டாக்டர் ஆகிற நீயத்தில் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார்டா, ஒவ்வொருத்தருடைய உள்ளத்துல ஒவ்வொரு நீயத்திக்கும், ஒவ்வொருத்தருடைய உள்ளத்துல ஒவ்வொரு நீயத்திக்கும். சகோதரர்களே, பெரியார்களே, இங்க 10 பேர் ஈக்கிறீங்கடா, இங்க 25 பேர் ஈக்கிறீங்கடா, உங்களை ஒவ்வொருத்தர் எழுப்பாட்டி கேட்டா ஒவ்வொருத்தர் உள்ளத்துல உங்களோட எதிர்காலம் என்ன? நீங்க மேத்ஸ் செய்ய போறீங்களா, நீங்க ஆர்ட்ஸ் செய்ய போறீங்களா, நீங்க சயின்ஸ்ல என்ன செய்ய போறீங்க, இப்படி ஒவ்வொருத்தரும் உங்களுடைய எதிர்காலத்துடைய பிக்சர்ஸ், உங்களுடைய லட்சியம் இலக்கென்ன என்று கேட்டா ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றை சொல்லுவாங்க. ஆனா சகோதரர்களே, பெரியார்களே, இதுக்கு நாங்க எவ்வளவு காலம் கொடுக்கணும்? உலகத்துடைய அடிப்படையில நாங்க இதுக்கு எவ்வளவு காலம் கொடுக்கணும்? எங்கட மொண்டசரி காலத்திலே எடுத்தா எங்கட ஸ்கூலுக்கு 11 வருஷம், அதுக்கு பின்னால ஓஎல் எக்ஸாம் எழுதிட்டா A லெவல் செகண்ட் இயர் செய்யற வரைக்கும் 2 வருஷம், அதுக்கு பின்னால எங்கட காலேஜ் வாரத்துக்கு 1 வருஷம் 6 months வைங்க, அதுக்கு பின்னால எங்கட காலேஜுக்கு குறைஞ்சது 3 years அல்லது 4 years. இப்படி ஒரு காலத்தை கொடுத்து
22, 23 வயசுல ஒருத்தர் டாக்டராக வெளியாகுவார். 22, 23, 24 வயசுல ஒருத்தர் ஆசிரியராக வெளியாகுவார். 22, 23, 24 வயசுல ஒருத்தர் வேற வேற அவருடைய என்ன இலக்கோ அந்த இலக்கில வெளியாகுவார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அல்லாஹ் எங்கட வாழ்க்கையுடைய அஜல எங்கட காலத்தை ஒரு 25 வயசு வரைக்கும் தான் உதாரணத்துக்கு எழுதியிருக்கிறான் என்றா, நாங்க எவ்வளவு காலம் உலகத்தில் எங்கட பதவியை வச்சு சம்பாதிக்க போறோம்? ஒரு வருஷம் சம்பாதிக்க போறோம். எங்கட 23 வருஷத்தை செலவழிச்சு நாங்க எவ்வளவு காலம் சம்பாதிக்க போறோம்? எங்கட துனியாவை ஒரு வருடம் சம்பாதிக்க போறோம். எங்கட 26, 27 சரி 30 வயது வரைக்கும் உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இன்னைக்கு எத்தனையோ அமைப்புகள்ல இன்னைக்கு சின்ன சின்ன வயசுல உள்ளவங்க எத்தனையோ பெரும் பெரும் முயற்சிகளை செஞ்சவங்க அதனுடைய ஜொப்ப அடையிறதுக்கு முன்னால அவனோட அஜல்கள் முடிஞ்சிருச்சு. அதனால நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு 30 வயசு வரைக்கும் அல்லாஹ் எங்களை எத்தனை ஆயுள போட்டிக்கிறான்டா, அல்லாஹ் எங்க எல்லாருடைய ஆயுளையும் பறக்க செய்யணும். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். 30 வயசு வரைக்கும் தான் நாங்க உலகத்துல வாழ போறோம்டா, 23 வருடத்தை செலவழிச்சிருக்கிறோம். 7 வருடத்தினுடைய உலகத்துடைய சம்பாத்தியத்தை. அல்லாஹுடைய நல்லடியார்களே, இதே நிலைமையில நாங்க கபருக்கு போயிட்டோம் என்றா அங்க எவ்வளவு காலம் வாழ போறோம்? அங்க எவ்வளவு காலம் வாழ போறோம்? குறைஞ்சது நாங்க ஒவ்வொருத்தரும் 50,000 வருடம் இந்த உலகத்துல வாழ கபருல ஒரு நாள் வாழ்ந்தா இந்த உலகத்துடைய கருத்துப்படி 50,000 வருடம் வாழ போறோம். அதனால அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் எங்கட ஆகிரத்துடைய படியில கால் வைக்கிறதுக்குரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அதுக்காக முயற்சி செய்யாதீங்கிறதல்ல, உங்களோட முயற்சி உங்களோட சக்திக்கு ஏற்பவாறு செய்யுங்க என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லி இருக்கிறாங்க. அதனால எங்கட உலகத்துடைய இலக்குல ஒரு தவறும் இல்ல. அந்த இலக்கை நாங்க தொடர்ந்து முன்னோக்கி நாங்க பயணிச்சு கொண்டே இருக்கணும். ஆனால் எங்கட பயணத்தினுடைய முடிவு எங்கட ஆகிரத்தை தயாரிக்கக்கூடியதாக இருக்கணும். எங்கட பயணத்தினுடைய முடிவு எங்கட மௌத்துல எங்கட அல்லாஹ்வை சந்திக்கிற நாள்ல அதுவும் எங்களுக்கு நிம்மதி சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கும். எங்கட உலகத்துடைய பயணத்தினுடைய முடிவு எங்கட ஆகிரத்தை மண்ணாக்கி எங்கட மௌத்தை எங்கட கபரை மண்ணாக்கிட்டா முடிவில்லாத வாழ்க்கையில் அது நிரந்தரமான நஷ்டத்தை தந்துடும். அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் ஹுஜராத்ல அல்லாஹ் சொல்றான், ஏ மனிதர்களே, உங்களே நாங்க ஒரே ஆத்மால இருந்து படைச்சோம். இன்னா خلقناكم من ذكر وانثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا. உங்களே ஒரே ஆத்மால இருந்து படைச்சோம், அதுல இருந்தே உங்கள பெண்களையும் உருவாக்கினோம் சொல்லிட்டு சொல்றான். அதுல இருந்து பல கோத்திரங்களை பல கிளைகளாக நாங்க மனிதர்களை பிரிச்சு எடுத்தோம் என்றார் அல்லாஹ். ஒரு கூட்டத்தை அல்லாஹ் ஆசிரியர்கள் ஆக்கியிருக்கிறார், இன்னொரு கூட்டத்தை அல்லாஹ் டாக்டர் ஆக்கியிருக்கிறார், இன்னொரு கூட்டத்தை அல்லாஹ் விவசாயி ஆக்கியிருக்கிறார், இன்னொரு கூட்டத்தை அல்லாஹ் வியாபாரி ஆக்கியிருக்கிறார். சகோதரர்களே, எல்லாரும் டாக்டர் என்றா நோயாளி யாரு? எல்லாரும் நோயாளி என்றா வைத்தியர் யாரு? எல்லாரும் ஆசிரியர் என்றா மாணவர் யாரு? எல்லாரும் சில்லற கடைக்குத்தான் எல்லாரும் பொருத்தம் என்றா அந்த தொழிலைத்தான் அல்லாஹ் உலகத்தில் அறிமுகப்படுத்தி இருக்கிறான் என்றா அடுத்தடுத்த காரியங்கள் எப்படி செஞ்சு கொள்றது? உலகத்துல இவர் ஒரு வைத்தியர், இவர் ஒரு ஆலோசகர், இவர் ஒரு லோயர், இவர் ஒரு டாக்டர், இவர் ஒரு மெக்கானிக் இன்ஜினியர், மெக்கானிக் பாஸ், இப்படி இவர் ஒரு சில்லற கடை பெரிய வியாபாரி, இவர் ஒரு சின்ன தொழிலாளி, இப்படி உலகத்துடைய அடிப்படையில மக்களை அறிமுகப்படுத்துறதுக்கு தான் அல்லாஹ் துனியாவுடைய ஒவ்வொரு உயர்வு கல்விகளையும் வச்சிருக்கிறாரே ஒழிய அல்லாஹ்விடத்தில் நானும் நீங்களும் போகும் பொழுது, நானும் நீங்களும் என்னையும் உங்களையும் ஹதரத் மலக்குல் மௌத் வந்து சந்திக்கும் பொழுது எனக்கும் உங்களுக்கும் தேவை எது தெரியுமா? அந்த கட்டத்தில் உதவ போறது எது தெரியுமா? எங்கட பதவி அல்ல, எங்கட லட்சியம் அல்ல, எங்கட எதிர்காலத்துடைய இலக்கல்ல. அந்த நேரம் எங்களுக்கு உதவ போறது குர்ஆன் சொல்லுது, இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும். அந்த வினாடி உங்களுக்கு உதவ போறது உங்களோட தக்குவா. அந்த வினாடி உங்களுக்கு கண்ணியம், அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு உயர்வு. நீங்க அல்லாஹ்விடத்துல வரும் பொழுது உங்களுக்கு தேவையானது நீங்க சண்டைப்படுத்த வரப்போறது எதை வச்சு தெரியுமா? உலகத்தில் எங்கட படிப்பை வச்சு சண்டைப்படுத்தப்படுவோம்.
எங்களுக்கு நல்ல இங்கிலீஷ் தெரியுமெண்டா உலகத்தில் எந்த நாட்டுக்கு போனாலும் எங்களுக்கு கண்ணியம் இருக்குது, எங்களுக்கு இடம் இருக்குது. சகோதர பெரியார்களே, இதெல்லாம் இன்னைக்கு சமூகத்துல தேவை. நாங்க வானம் என்று சொல்லல, இன்னைக்கு இது சமூகத்துல எல்லாருக்கும் உலகத்துடைய அடிப்படையில படித்தவர்கள் பட்டதாரிகள் தேவை. நான் எதை சொல்றேன்டா, எங்கட ஆகிரத்துக்கு நாங்க பொறுப்பு. எங்கட சமூகத்துக்கு பிரயோஜனம் உண்டாகிறதுக்காகத்தான் எங்கட உலகத்துடைய மோட்சிய ஒளிய எங்கட ஆகிரத்துல நாங்க தனித்தனியத்தான் விசாரிக்கப்பட போறோம். அதனால எங்கட முழு இலக்கும் எங்கட தீன அடையக்கூடிய முறையில, எங்கட அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய முறையில, அவனுடைய விதித்த விதிகளுக்கு பிரகாரம் உட்பட்ட முறையில் எங்கட இலக்குகள், எங்கட எதிர்காலத்தை அமைக்கிறதுக்கு நாங்க அடுத்த கால வைக்க முயற்சி செய்வோம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, நான் இதை சொல்ல வாரேன்டா, எங்கட இந்த கட்டத்துல எங்கட உலகத்துடைய அடிப்படையில எங்கள்கிட்ட இருக்கிற எல்லா திறமைகளும் முழு உலகத்தில் உள்ள நாடுகள்லையும் எங்களுக்கு உதவும். ஆனா எங்களுக்கு மௌத்து வரக்கூடிய நேரத்துல எங்கட சக்கராத்துல எங்களுக்கு உதவ போறது எங்கட தக்குவா. உலகத்துல வாழக்கூடிய காலத்துல நாங்க அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்ந்த வாழ்க்கை, நாங்க கபருக்கு பயந்து வாழ்ந்த வாழ்க்கை, நாங்க சக்கராத்துக்கு பயந்து வாழ்ந்த வாழ்க்கை, நாங்க மௌத்துக்கு பயந்து பாவங்களை விட்டு விலகி வாழ்ந்த வாழ்க்கை. எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்படி நான் அடுத்த கட்டம், நான் ஒவ்வொரு பெற்றோர்களிடத்திலே, பெண்களும் வந்திருக்கிறீங்க, தாய்மார்களும் வந்திருக்கிறீங்க நினைக்கிறேன், ஒவ்வொரு பெற்றோர்களிடத்திலையும் நான் எதை அடிப்படையாக ஞாபகப்படுத்துறேன் என்றா, எங்களோட பிள்ளைகளுடைய எதிர்காலத்துல எப்படி துனியால் அவர்கள் பிரயோஜனம் அடையணும், அவர்களை கொண்டு மக்கள் பிரயோஜனம் அடையணும் என்று நினைக்கிறோமோ, இதை போல் அவர்களுடைய ஆகிரத்திலையும் அவர்கள் ஜெயம் பெறணும் என்றதை நாங்க மறந்துடக்கூடாது. அவர்கள் எங்களோட ஆகிரத்துடைய விடயத்துல நாங்க பொறுப்புதாரி. சொல்ல பிரியார்களே, எந்த வாப்பவும் திருத்தி காண இயலாது. என் பிள்ளைக்கு நான் படிக்க வச்சுட்டேன், என் பிள்ளைக்கு நான் என் தொழிலை காட்டி கொடுத்துட்டேன், என் பிள்ளைக்கு நான் என் வருமானத்தில் ஒரு பங்கை ஒதுக்கி வச்சுட்டேன், என் பிள்ளைக்கு நான் குறை இல்லாம ஒரு காணிய வாங்கி வச்சுட்டேன், என் பொறுப்பு முடிஞ்சு என்று யாரும் இடவழி யாரும் திருத்தி காண இயலாது. இது எங்கட உலகத்தினுடைய அமைப்பு. இதெல்லாம் எங்களுக்கு முடிவு செஞ்சத்தை நாங்க பங்கு வச்சு கொடுத்திருக்கிறோம். சகோதரர்களே, எங்களோட ஒவ்வொரு பிள்ளைங்களையும் அல்லாஹுக்கு முன்னால நிறுத்துற விடயத்துல நானும் நீங்களும் பொறுப்புதாரி. எந்த அளவுக்கு பொறுப்புதாரி என்றா, தஃசீர்ல எழுதுறாங்க, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை ஹஜ்ரத் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னாங்க, குர்ஆனை கொஞ்சம் எனக்கு ஓதி காட்டுங்களே. இந்த சம்பவத்தை நல்லா கேளுங்க ஒவ்வொருத்தரும், நானும் நீங்களும் உள்ளத்தில் எழுதி வைக்கணும் இந்த விடயத்தை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் இடத்துல சொன்னாங்க, இப்னு மஸ்ஊத் எனக்கு கொஞ்சம் குர்ஆனை ஓதி காட்டுங்களே. ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு குர்ஆன் இறங்கி கொண்டிருக்க நான் எப்படி உங்களுக்கு குர்ஆனை ஓதுறது? சொன்னாங்க ரசூலுல்லாஹ், இப்னு மஸ்ஊத் கொஞ்சம் ஓதுங்க, நீங்க ஓதுறத கேட்கணும் என்று உள்ளம் விரும்புது. ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சூரத்துன் நிஸா ஓத ஆரம்பிச்சாங்க. அப்படியே ஆரம்பிச்சு ஓதி கொண்டு போறாங்க. 4, 5, 6 ஆயத்துக்களை தாண்டி கொண்டு வரும் பொழுது ஒரு ஆயத்தை ஓதுறாங்க. அந்த ஆயத்துல அல்லாஹ் கேட்கிறான், நபியே, ஒவ்வொரு கவுங்களுக்கும் ஷாஹிதாக, ஒவ்வொரு உம்மத்துக்கும் சாட்சியாக அவரவர்கள் அந்தந்த கவுங்களுடைய தலைவர்களை நாங்க கொண்டு வரும் பொழுது உங்களோட உம்மத்துக்கு ஷாஹிதாக வஜினா பிக அலா ஹாஉலாஇ ஷஹீதா, உங்களோட உம்மத்துக்கு சாட்சியாக நாங்க உங்களைய கொண்டு வரும் பொழுது அந்த கட்டம் எப்படி இருக்கும், அந்த நிலைமை எப்படி இருக்கும், அந்த ஆளாத் எப்படி அமையும், அந்த நிலைமையில உங்களைய அவங்களோட கவுங்களுக்கு சாட்சியாக கொண்டு வரத போல நபியே உங்களோட உம்மத்துக்கு சாட்சியாக உங்களை கொண்டு வருவோம் என்றான் அல்லாஹ். இந்த ஆயத்து அடைஞ்சத்தோட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹஸ்பி ஹஸ்பி இப்னு மஸ்ஊத், நிறுத்துங்க போதும். ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு நிறுத்திட்டு பார்க்கறாங்க, மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகுறாங்க. எந்த அளவுக்கு அழுகுறாங்கடா, நபியுடைய கண்ணால வடியக்கூடிய கண்ணீர் நபியுடைய நெஞ்சுக்கு கீழால போய் கொண்டீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒவ்வொரு பெற்றோர்களும் யோசிங்க, எங்களுடைய இலக்கு துனியா இல்ல, எங்களுடைய இலக்கு ஆகிரா. ஒவ்வொரு பெற்றோர்களும் யோசிங்க, அல்லாஹ் என்ற 4 புள்ளைக்கு சாட்சியாக அல்லாஹ் என்ன கொண்டு வருவார், என்ற 4 புள்ளைக்கு சாட்சியா அல்லாஹ் என்ன கொண்டு வருவார். ஒவ்வொரு உம்மாவும் யோசிங்க, ஒவ்வொரு வாப்பாவும் யோசிங்க. சகோதரர்களே, பெரியார்களே, எங்கட வாலிபர்கள் வளர்க்கப்படும்,
எங்கட பிள்ளைகள் எப்படி வளர்க்கப்படணும் என்ற பிள்ளைகளை வச்சு உங்களுக்கு சொல்லலாம். ஆனா பெற்றோர்களுக்கு தனிப்பட்ட முறையில நாங்க எத்தனையோ பொது புரோகிராம்கள்ல சோசியலாக எத்தனையோ விடயங்கள் எங்கட பிள்ளைகள் எப்படி வளர்க்கப்படணும், அதுக்கு எப்படி உம்மாவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கப்படணும் என்றதை ஏற்கனவே நாங்க சொல்லி இருக்கிறோம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, நான் எதை சொல்ல வாரேன்டா, அல்லாஹ் நிச்சயமா அல்லாஹ் எங்கட பிள்ளைகளுக்கு சாட்சியாக எங்களை கொண்டு வர போறார். எங்கட பிள்ளைகளுக்கு ஷாஹிதாக அல்லாஹ் எங்களை கொண்டு வர போறார். 26 வயது வாலிபர் இந்தியால இப்ப ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால வஃபாத்தானார். மிக முக்கியமான ஒரு வைத்தியர் அவரு, மிக முக்கியமான ஒரு டாக்டர், MBBS அவரு. மலேசியால கடைசியா பட்டம் பெற்று வந்தாரு. அவருடைய சம்பவம் எல்லா இடத்திலும் பேஸ்புக்ல நிறைய இடத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 3 மாத காலம் ஜாப் செஞ்சாரு. அவர் 23 வருடத்தை செலவழிச்சிட்டு 3 மாத காலம் ஜாப் செஞ்சாரு. எல்லா நாட்டு பாஷையிலையும் ரொம்ப தேர்ச்சி பெற்ற ஒரு மனிதர் அவரு. கடைசியில அவருக்கு கடைசியா வந்தது ஒரு வகையான காய்ச்சல். இந்த காய்ச்சல்ல 3 மாதம் அவர் ஐசியூல அனுமதிக்கப்பட்டாரு. 3வது மாதம் அவர் விளங்கிட்டாரு, இந்த நோய் என்ன கபருக்கு கொண்டு போகும், திரும்ப உலகத்துக்கு கொண்டு வராது. 3வது மாதம் அவர் விளங்கிட்டாரு. கடைசி நாட்கள்ல அவர் தன்னுடைய தந்தையை கூப்பிட்டு சொன்னாரு, தந்தைக்கு ஒரு நன்றி ஒரு சொன்னாரு, நீங்க எனக்காக நிறைய பாடுபட்டிருக்கிறீங்க, நீங்க எனக்காக நிறைய சிரமப்பட்டிருக்கிறீங்க, நீங்க எனக்காக நிறைய கஷ்டப்பட்டிருக்கிறீங்க, இதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனாலும் அவர் செஞ்ச ஒவ்வொரு உதவியையும் சொல்லி காட்டினார். இந்த நாட்டுக்கு போனா அந்த நாட்டு தலைவரோட என்ன பாஷை பேசணும், இந்த நாட்டுக்கு போனா அந்த நாட்டுடைய மந்திரியோட எந்த பாஷை பேசணும், இந்த ஊருக்கு வந்தா அந்த ஊரு மக்களோட எந்த பாஷை பேசினா அந்த மக்களுக்கு விளங்கும். இப்படி உங்களோட பணங்களை செலவழிச்சு எல்லா பாஷையும் எனக்கு படிச்சு தந்தீங்க. ஆனா இன்றைக்கோ நாளைக்கோ இந்த வினாடியோ அடுத்த வினாடியோ நான் நிரந்தரமான ஒரு பயணம் போறேன். அந்த பயணத்துல நான் இதுவரைக்கும் சந்திக்காத ஒரு ஆளை சந்திக்க போறேன். நான் பல நாடுகளுடைய தலைவர்களை சந்திச்சிட்டேன். என் 24 வயசுல நான் பல நாட்டினுடைய கவர்னர்களை சந்திச்சிட்டேன். என் 24 வயதுல நான் பல ஊர்களுடைய மிக முக்கியமான வைத்தியர்களை சந்திச்சிட்டேன். அவர்களோட எல்லாம் பேசி நான் ஜெயிச்சிட்டேன். ஆனா இன்னும் சில வினாடிகளோ அல்லது சில நாட்களோ தெரியாது, நான் ஒருத்தனை சந்திக்க போறேன். அந்த ரப்புல் ஆலமீன நான் பார்க்க போறேன். அந்த ரப்ப சந்திச்சா அவனோட பேசுற பாஷையை நீங்க எனக்கு படிச்சு தரல. அந்த ரப்ப இடத்துல கேட்டா அவன் என்னோட பேசினா, அவன் என்ன கூப்பிட்டு விசாரிச்சா அவனோட பேசுற பாஷையை நீங்க எனக்கு படிச்சு தரல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த வாப்பா அப்பத்தான் யோசிச்சாரு, என் மகன் என்ன சொல்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் என்ன சொல்ல வாரேன் தெரியுமா? யாரும் இந்த காலத்தில் இதை சாதாரணமாக நினைக்க வானம். ஓலவல்ல தொடர்ந்து அடுத்த எக்ஸாம் எழுதுறத யாரும் சாதாரணமா யோசிக்க வானம். ஏலவல்ல முயற்சி செய்யறத யாரும் சாதாரணமா யோசிக்க வானம். ஒரு முறை 2 முறை அக்செப்ட் ஆகிட்டா ஃபேவரட்டா சரி நாங்க முன்னுக்கு போகத்தான் பார்க்கணும். ஏன்னா வார காலம் ஈமான பாதுகாக்க கஷ்டமான காலம், வார காலம் ஈமான கரசேத்த கஷ்டமான காலம். எதிர்காலத்தில் எங்கட சமூகத்தை பாதுகாக்கணும் என்றா, எதிர்காலத்தில் எங்கட பொம்பளை பிள்ளைங்களை பாதுகாக்கணும் என்றா, எங்கட பிச்சனங்களை பாவத்தை விட்டு பாதுகாக்கணும் என்றா, எங்கட பிச்சனங்களை அந்நிய சமூகங்களை விட்டு பாதுகாக்கணும் என்றா, எங்கட பிள்ளைகள் எங்கட எதிர்காலம் எங்கட இஸ்லாம் எங்கட முஸ்லிம் சமூகத்துக்கு ஒரு நல்லதை செய்யணும் என்றா, எங்கட வாலிபர்கள் முன்னுக்கு வரணும், எங்கட படித்த பெண்கள் உருவாகணும், எங்கட வாலிப பெண்கள் படிப்புல கவனம் செலுத்தணும், நல்ல ரிசல்ட்ஸ்கள் எடுக்கணும், தொடர்ந்து முன்னுக்கு போகணும். ஆனா எதை சொல்ல வாரேன் தெரியுமா? மக்களுக்கு சேவை செய்யறோம் என்ற பேர்ல எங்கட தக்குவாவை நாங்க இழந்துடக்கூடாது. மக்களுக்கு சேவை செய்யணும். எதிர்காலத்துல என்னால மக்களுக்கு நலவு நடக்கணும், என்னால என் பிள்ளையால மக்களுக்கு நலவு நடக்கணும் என்ற பேர்ல ஒரு நாளும் எங்கட தக்குவாவுடைய விடயத்துல நாங்க அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது எங்களுக்கு தேவையான ஈமானுடைய உணர்வுடைய விடயத்துல எங்கட இபாதத்துடைய விடயத்துல நானும் நீங்களும் குறை செஞ்சிடக்கூடாது. அதனால கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அதனாலதான் அந்த அடிப்படையில எங்கட இலக்க மையமாக வச்சு ஒரு உலகத்திலேயும் உழைப்பு முயற்சிகள் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. என்னத்துக்கு செய்யறாங்க? எங்கட வாலிபர்களுக்கு அல்லாஹ்வுடைய தீனை அறிமுகப்படுத்த, எங்கட வாலிபர்களுக்கு புத்தி தெரிகிற ஆரம்ப காலத்திலே அல்லாஹ்வுடைய தீனை கொடுக்கிறது. சகோதரர்களே, அன்பான பெற்றோர்களே, நாங்க சில நேரம் எங்களுக்கு தெரியாதச்சினால
எங்கட பாரதூரத்தை நாங்க தான் எங்கட பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கணும். உம்மாண்டா யாரு, வாப்பாண்டா யாரு, எப்படி எங்களை துஆவை பெற்றுக்கொள்றது, இந்த ஒழுக்கத்தை, இந்த கல்விய, இந்த மார்க்க இல்ம எங்கட பிள்ளைகளுக்கு நாங்களே படிச்சு கொடுக்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் யாரையும் குறை சொல்லல. ஆனா ஒவ்வொரு வருடமும் இது போன்ற பல செய்திகள் எங்கட காதுகளுக்கு வந்து கொண்டிருக்குது. சில இடங்கள்ல பொதுவான அமைப்புல நான் சொல்றேன், சில பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க, இதுக்கு முன்னால் உள்ள செய்திகளை வச்சு நான் சொல்றேன், சில பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க, மகன் ஓயல் எக்ஸாம் எழுதுறதோட அந்த 3 மாதம் 2 மாதம் உள்ள இடைவெளியில ஏதாவது ஒரு கோர்ஸ் பார்த்து கொடுக்கிறான், ஏதாவது ஒரு தொழிலுண்ட பார்த்து கொடுக்கிறான், ஏதாவது ஒரு கிரேஜ் பார்த்து கொடுக்கிறான். சகோதரர்களே, பெரியார்களே, எங்கட பிள்ளைகளுக்கு நாங்க விட்டுட்டு போற சொத்து கல்லு மண் இல்ல. நாங்க நல்லா எழுதி வைக்கணும் உள்ளத்துல. எங்கட பிள்ளைகளுக்கு நாங்க விட்டுட்டு போற சொத்து எங்கட கல்லு மண் இல்ல, எங்கட காணி பூமி இல்ல, எங்கட சொத்து செல்வம் இல்ல, எங்கட தொழில் இல்ல, எங்கட வியாபாரம் இல்ல. எங்கட பிள்ளைகளுக்கு நாங்க இந்த உலகத்துல விட்டுட்டு போற சொத்து என்ன தெரியுமா? எங்கட ஒழுக்கம். மேலான ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹதீஸுடைய கருத்துக்குது, ஒரு வாப்பா உம்மா தன்னுடைய புள்ளைக்கு கொடுக்கிற செல்வத்துல, ஒரு வாப்பா உம்மா தன்னுடைய புள்ளைக்கு கொடுக்கிற சொத்துல ஒழுக்கத்தை தவிர, ஒழுக்கத்தை போல ஒரு பரிபூர்ணமான சொத்து, மார்க்கத்தை போல ஒரு பரிபூர்ணமான சொத்து உலகத்துல வேற ஒன்றுமே இல்லைன்றாங்க ரசூலுல்லாஹ். அதனால மேலான சகோதரர்களே, எங்கட துஆவை எப்படி, எங்கட பெற்றோர்களோட துஆவை எங்கட பிள்ளைகள் எப்படி அடையணும், இதுக்குரிய வழிய அந்த பிள்ளைகளுக்கு நாங்க தான் காட்டி கொடுக்கணும். அதனால அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பாதையில ஈமானுடைய உழைப்புல செய்யப்படக்கூடிய முயற்சி இருக்கிறேன். எங்கட பிள்ளைகளை அல்லாஹ்வுடைய பாதையில தயாரிக்கிறது இருக்கிறேன். இது ஏன் தெரியுமா? எங்கட பிள்ளைகளுடைய கல்புகளை கழுவக்கூடிய உழைப்பு. நல்ல உள்ளத்தில் எழுதி வைங்க. மறுமுனையில எத்தனையோ உம்மா கஷ்டப்பட்டு இடியாப்பம் சுட்டு சேர்த்த சல்லில பிள்ளைகளை அல்லாஹ்வுடைய பாதையில அனுப்பி வச்ச வரலாறு இருக்கிறேன். எத்தனையோ உம்மா ஒரு வருடமா சீட்டு குடிச்சு அந்த காசை சேர்த்து என் மகன் ஓயல் எழுதினத்தோட நான் அவரை ஒரு சில்ல அனுப்பணும், ஒரு 3 சில்ல அனுப்பணும் என்று காசு சேர்த்து தந்த வரலாறுகள் எங்கள்கிட்ட ஆதாரபூர்வமாக இருக்குது. அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்கட பிள்ளைகளுடைய எதிர்காலத்தினுடைய இலக்க வச்சு எங்கட பிள்ளைகளுக்கு ஈமான காட்டி கொடுக்க எத்தனையோ 40 நாள் இல்ல, எத்தனையோ பேர் போயிட்டு வந்துட்டாங்க, எத்தனையோ 4 மாதங்கள் போயிட்டு வந்துட்டாங்க. ஆனா இந்த ஓயல் எக்ஸாம் முடியறதோட எங்கட பிள்ளைகளை அனுப்புற இந்த சில்லா இருக்குது, இது எங்கட பிள்ளைகளுக்கு நாங்க கொடுக்கிற ஈமானுடைய முதல் படி. ஒவ்வொரு பெற்றோர்களும் எழுதி வைங்க, எங்கட பிள்ளைகளுக்கு நாங்க கொடுக்கிற ஈமானுடைய முதல் படி. அங்க போய் எங்கட பிள்ளைகள் நாங்க படிச்சு கொடுக்காத ஒழுக்கத்தை படிக்க போறாங்க, நாங்க படிச்சு கொடுக்காத எங்கட பொறுமதிய படிச்சு படிக்க போறாங்க. நாங்கண்டா யாரு, பெற்றோர்கள் யாரு, அவங்க எப்படி மதிக்கப்படணும், அவங்க என்ன முறையில கண்ணியப்படுத்தப்படணும், இந்த முறை அந்த பிள்ளைகள் அங்க படிச்சு கொண்டு வரப்போறாங்க. இது மட்டும் இல்ல, இது போன்று பல விடயங்கள். இவ்வளவு காலம் விடுபட்ட தொழுகைகளுடைய விபரீதம் என்ன, இதுக்கு பின்னால் உள்ள காலங்கள் எப்படி கழிக்கப்படணும், எதிர்காலம் சிறப்பு அமையணும் என்றா யாரிடத்துல கேட்கணும், யாரோட தொடர்பு படணும், எப்படி உம்மா வாப்பாக்கு பாரம் இல்லாம அல்லாஹ்வுடைய உதவியை எடுத்து உலகத்துல அடுத்தடுத்த படியில கால் வைக்கணும். இப்படி தனக்கு தேவையான முழு தர்பியத்தையும் அந்த 40 நாள் இன்றைக்கு பிள்ளைகள் பெற்றுக் கொண்டிருக்கிறார். அதனால் அந்த அடிப்படையில ஒவ்வொரு பெற்றோர்களும் என்ன செய்யுங்க, ஈமானுடைய படி இது. எங்கட ஓயல் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற நாங்க ஏற்ற ஈமானுடைய படி. எத்தனையோ கோர்ஸுக்கு எவ்வளவோ செலவழிக்கிறோம் எங்கட பிள்ளைகள் எதிர்காலத்துக்கு. அதனால எங்கட பிள்ளைகளோட துனியா ஆகிரத்தினுடைய முதல் படியில கால் வைக்க ஒவ்வொருத்தரும் என்ன செய்யுங்க, உடலால பொருளால நேரத்தால ஒரு ஒத்துழைப்பு கொடுங்க. அந்த அடிப்படையில இன்ஷா அல்லாஹ் எங்கட மாணவர்கள் முன்னால எக்ஸாம் எழுத இருக்கிறாங்க. இந்த பிள்ளைகள் எக்ஸாம் எழுதி முடிஞ்சதுக்கு பின்னால அவசரமா நாங்க தாமதிக்காம ஏரியால ஒரு டேட் ஒன்று தருவாங்க, அவசரமாக அந்த டேட்டை என் பிள்ளைகள் பிஸியாக அவசரமா அந்த டேட்டை தருவாங்க. ஆக கூடுதலான மாணவர்கள் எங்கட ஏரியால இருந்து இந்த முறை வெளியாகணும் என்ற ஒரு நியத்தோட வந்திருக்கிற மாணவர்கள் இன்ஷா அல்லாஹ் பல ரூபத்துல ஷைத்தான் பல சோழிகளை உங்களுக்கு காட்டியிருப்பான், பல கோர்ஸுகளுக்கு நீங்க தயாரிக்கப்பட்டிருப்பீங்க. ஆனா எல்லாத்திலும் ஆக பெரிய கோர்ஸ் அல்லாஹ் ரப்பு நாங்க அடிமைன்றத படிக்கிற கோர்ஸ் தான். இதை படிச்சு கொண்டு வந்துட்டோம் வேண்டாம், அடிமைகள் எப்படி எஜமான இடத்துல சாதிக்கிறது, அதோடைய வாசல் திறப்படும். எங்கட துனியா ஆகிரத்துடைய வாசல் திறப்படும்.
அதனால அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் வாலிபர்கள் தைரியப்படுங்க. எங்களோட எக்ஸாம் முடியறச்சோட நாங்க ஒரு சில்லாக்கு 3 சில்லா நீயத்துக்கு நாங்க தயார் என்ற ஒரு நீயத்தோட கொஞ்சம் எழுப்புங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்வார். கொஞ்சம் வாலிபர்கள் தைரியப்படுங்க இன்ஷா அல்லாஹ். வந்திருக்கிற வாலிபர்கள் உங்கள யாரு தயாரா இருக்கிறீங்க? இந்த எக்ஸாம் முடியறச்சோட நான் ஒரு சில்லாக்கு தயார். யார் இருக்கிறீங்க? இன்ஷா அல்லாஹ். பெற்றோர்களும் கொஞ்சம் உற்சாகப்படுங்க. ஏற பிள்ளைகளை மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் இன்னும் எழுமுங்க. பெற்றோர்களும் கொஞ்சம் உற்சாகப்படும். எங்கட பிள்ளைகளை நாங்க தயாராக்கி தருவோம். கொஞ்சம் தைரியப்படும். அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹ் இவங்கள வாலிபங்களை பொருந்திக் கொள்வானாக. அல்லாஹ் இவர்களுடைய எதிர்காலத்தில் உள்ள எல்லா நிலைமைகளும் இவர்களுக்கு சாதகமாக ஆக்குவானாக. அல்லாஹ் இவர்களை கொண்டு இவர்களுடைய பெற்றோர்கள் குடும்பங்களை கொண்டு கண் குளிர்ச்சிகளை தக்குவாக உண்டாக்குவானா. சொல்லுங்க இன்ஷா. அப்படி நல்ல இன்ஷா அல்லாஹ் உங்களோட நியத்துகளை இன்ஷா அல்லாஹ் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. பெற்றோர்களும் சேர்ந்து இந்த விடயத்துல முழுமையான ஒரு ஒத்துழைப்பு கொண்டு கொடுங்க. ஏதோ கொஞ்சம் அங்கால இஞ்சால அட்ஜஸ்ட் பண்ணி எந்த முறையிலேயாவது வீக் ஆகிராம பிள்ளைகளை அனுப்புறதுக்கு முயற்சி செய்யுங்க. உடனடியா துவா நடக்கும். துவாக்கு பின்னால இன்ஷா அல்லாஹ் உங்களோட பேர்களை பதிவு செஞ்சுட்டு போங்க. அல்லாஹ் உங்களுடைய எல்லோருடைய முயற்சிகளையும் கபூல் செய்வாரா. الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال. اللهم لك الحمد كله ولك الشكر كله وإليك يرجع الأمر كله. يا رب لك الحمد كما ينبغي لجلال وجهك ولعظيم سلطانك. اللهم صل على محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين يا راحم المساكين يا أرحم الراحمين يا أرحم الراحمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين يا أرحم الراحمين يا أول الأولين يا أكرم الأكرمين يا راحم الضعفاء والمساكين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم ارحمنا ارحم والدنا ارحم أمواتنا ارحم أولادنا وأزواجنا وأهل بيتنا برحمتك يا أرحم الراحمين. اللهم إنا نسألك من الخير كله عاجله وعاجله ما علمنا منه وما لم نعلم ونسألك ونعوذ بك من الشر كله عاجله وعاجله ما علمنا منه وما لم نعلم ونسألك إليك الجنة وما يقرب إليها من قول وعمل ونعوذ بك من عذاب النار وما يقرب إليها من قول وعمل ونية واعتقاد. اللهم إنا نسألك من خير ما سألك منه عبدك ونبيك محمد صلى الله عليه وسلم ونعوذ بك من شر ما استعاذك ونعوذ بك من شر ما استعاذك منه عبدك ونبيك محمد صلى الله عليه وسلم. أنت المستعان وعليك البلاغ لا حول ولا قوة إلا بالله. اللهم رب أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي وعلى والدي وأن أعمل صالحا ترضى وأن أعمل صالحا ترضى وأن أعمل صالحا ترضى وأصلح لي في ذريتي وأصلح لي في ذريتي وأصلح لي في ذريتي إني تبت إليك وإني من المسلمين. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين. يا الله இரக்கமுள்ள ஜமானனே கிருபையுள்ள ரஹ்மானே வானம் பூமிக்கு சொந்தக்காரனே சகல படைப்பிடங்களையும் எந்த முன்மாதிரி மீண்டு படைத்த ரஹ்மானே வணங்கப்படுறதுக்கு தகுதியான ரப்பே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலாக தேர்ந்தெடுத்த ரப்பே நீ தனித்தவன் யா அல்லாஹ் இணை துணையற்றவன் யா அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னுடைய ரசூல் யா அல்லாஹ் உன்னுடைய அடியார் யா அல்லாஹ் நீ பரிசுத்தமானவன் யா அல்லாஹ் நீ நிரப்பமான புகழுக்குரியவன் யா அல்லாஹ் நீ வணங்கப்படுறதுக்கு தகுதியான ரப்பு யா அல்லாஹ் உன்னை தவிர வேற ரப்பு இல்லை யா அல்லாஹ்
அல்லாஹ் நீ மிக மிக பெரியவன் யா அல்லாஹ் நீ ரொம்ப விசாலமானவன் யா அல்லாஹ் நீ பரிபூர்ணமானவன் யா அல்லாஹ் நீ நுண்ணறிவுடையவன் யா அல்லாஹ் நீ எல்லா வெளிப்படைய மந்திரங்களையும் அறிஞ்ச ரஹ்மான் யா அல்லாஹ் இரக்கமுள்ள ரப்பே எந்த நலவ செய்யறாலும் எந்த நல்லத வாழ்க்கையில் அடையிறாலும் உன் இரக்கம் தேவையா அல்லாஹ் உன் தௌஃபீக் தேவையா அல்லாஹ் யா அல்லாஹ் வாழ்க்கையில் எதெல்லாம் எங்களுக்கு தீங்குகளை ஆபத்துகளை ஷர்றுகளை உண்டாக்குமோ அந்த அனைத்து காரியங்களை விட்டும் அதோடைய கெடுதிகளை விட்டும் எங்களை பாதுகாக்கக்கூடிய சக்தி உனக்கு மட்டும்தான் இருக்குது யா அல்லாஹ் வலுப்பமானவனே இரக்கமுள்ள எஜமானனே நிரப்பமானவனே நாங்க உண்ட அடியார்கள் யா அல்லாஹ் உண்ட மஸ்ஜிதுல ஒன்று சேர்ந்திருக்கிறோம் யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்கட பிள்ளைகளோட யா அல்லாஹ் நாங்க வந்திருக்கிறோம் யா அல்லாஹ் யா நீ தந்த அமானிதம் யா அல்லாஹ் நீ தந்த சொத்து யா அல்லாஹ் நீ தந்த செல்வம் யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்கட எதிர்காலத்தினுடைய நிரந்தர நிம்மதி சந்தோஷத்தை அடையிறதுக்கு நீ தந்த இலக்காக எங்கட வாலிபர்களை நீ சமூகத்தில் ஆக்கி இருக்கிறாய் யா அல்லாஹ் எல்லா வாலிபத்தை எப்படி கழிச்சாய் என்று கியாமத்துல நீ கால் பாதத்தை அசைக்க விடாமல் கேள்வி கேட்க இருக்கிறாய் ரஹ்மானே எல்லா வாலிபம் பாதுகாக்கப்பட்டா அரிசி நிழல் கொடுக்கிறதாக நீ வாக்களிச்சிருக்கிறாய் யா அல்லாஹ் எல்லா சக்திகளையும் எல்லா ஆரோக்கியங்களையும் உள்ளடக்கிற இந்த வாலிப காலத்துல இந்த வாலிபர்களை ஒன்று சேர்த்து உன்னிடத்துல கை நீட்டி இருக்கிறோம் யா அல்லாஹ் இந்த ஊருடைய வாலிபர்கள் அதிகமானவர்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார்கள் யா அல்லாஹ் இந்த ஊருடைய கண்கள் யா அல்லாஹ் இந்த ஊருடைய எதிர்கால தலைவர் இவர்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ் இவர்களை கபூல் செய் யா அல்லாஹ் இவர்களை பொருந்திக்கோ யா அல்லாஹ் இவர்களுடைய எல்லா நிலைமைகளையும் ஏற்றுக்கோ யா அல்லாஹ் இவர்களுடைய படிப்புல பரக்கத் செய் யா அல்லாஹ் இவர்களுடைய ஆயுள்ல பரக்கத் செய் யா அல்லாஹ் இந்த வாலிபர்களுடைய ஆரோக்கியத்துல பரக்கத் செய் யா அல்லாஹ் இவர்களுடைய பொடுபோக்குகளை போக்கிவே யா அல்லாஹ் இவர்கள யார் யாரிடத்துல என்னென்ன பலகீனங்கள் இருக்கிறதோ அந்த பலகீனங்களை நீ அறிஞ்சவன் யா அல்லாஹ் அந்த பலகீனங்களை நீக்கிவே யா அல்லாஹ் இவர்களுடைய எக்ஸாம்ல உதவி செய்ய அல்லாஹ் எல்லா நாடு முழுக்க முன்னால ஓஎல் எக்ஸாம் செய்யறதுக்கு மாணவிகள் தயாராகி கொண்டிருக்கிற காலம் யா அல்லாஹ் எல்லா உலகத்துடைய அடிப்படையில ஆக பெரிய ஒரு இலக்கை அடையிறதுக்குரிய காலமாக நீ இந்த காலத்தை ஆக்கி வச்சிருக்கிறாய் ரஹ்மானு எல்லா 11 வருடம் எங்கட பெற்றோர்கள் செஞ்ச முயற்சிகளுடைய முடிவுகளை பார்க்கிற காலம் யா அல்லாஹ் எல்லா இவர்களுடைய பெருபேர்கள் உதவி செய்ய யா அல்லாஹ் யாரெல்லாம் இந்த ஓஎல் எக்ஸாமுக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்களோ அவங்க அத்தனை பேருடைய காரியங்களையும் லேசாக்கி யா அல்லாஹ் அவர்கள் அத்தனை பேருடைய பரீட்சையிலேயும் உதவி செய்ய யா அல்லாஹ் அவர்கள் அத்தனை பேருடைய பேப்பர்லயும் உதவி செய்ய யா அல்லாஹ் அவர்கள் அத்தனை பேருடைய முயற்சிகளையும் கபூல் செய் யா அல்லாஹ் எங்கட பாவங்களை வச்சு சோதிச்சிடாதே யா அல்லாஹ் யாருடைய விடயத்திலும் நாங்க செஞ்ச குறைகளை வச்சு எங்களுக்கு உதவி தேவைப்பட்ட இந்த காலத்துல எங்களை கைவிச்சிடாதே யா அல்லாஹ் யா அல்லாஹ் ஒவ்வொரு பிள்ளைகளை கொண்டும் யா அல்லாஹ் நலவுகளை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஜமான்ல இந்த சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது யா அல்லாஹ் ஒவ்வொரு பெற்றோர்களும் தன்னுடைய பிள்ளைகளால நலவு நடக்கணும் என்ற ஆதரவு வச்சு வந்திருக்கிறார்கள் யா அல்லாஹ் யா அல்லாஹ் கபூல் செய் யா அல்லாஹ் எங்கட பிள்ளைகளை கபூல் செய் யா அல்லாஹ் எங்கட வாலிபர்களை கபூல் செய் யா அல்லாஹ் பாவம் நிறைஞ்ச காலம் யா அல்லாஹ் அசுத்தங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற காலம் யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்கட பிள்ளைகளுக்கு தெரியாமலே பல பாவங்களை பல அசிங்கங்கள் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தப்படக்கூடிய காலம் யா அல்லாஹ் யா அல்லாஹ் வாலிப காலம் ரஹ்மானே யா அல்லாஹ் புத்தி யோசனைகள்ல யா அல்லாஹ் எங்களுக்கு தேவையான அறிவை இல்ம நாங்க இன்னும் அடையல யா அல்லாஹ் அதனால நாங்க யாரும் மனத்தனத்துல மாத்திராம பாதுகாத்தது யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களை பெற்றோர்கள் எங்களுக்காக நிறைய சிரமப்பட்டவர்கள் யா அல்லாஹ் கஷ்டங்களை சுமந்தவர்கள் யா அல்லாஹ் யா அல்லாஹ் பல எதிர்பார்ப்புகளோட பல இலக்குகளோட எங்களுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் யா அல்லாஹ் இவர்களுடைய பெயர்கள் பாதுகாக்கப்படணும் யா அல்லாஹ் இவர்களுடைய கண்ணியங்கள் பாதுகாக்கப்படணும் யா அல்லாஹ் அதனால எங்கட செயல்களை சுத்தப்படுத்தி யா அல்லாஹ் எங்கட பழக்க வழக்கங்களை சீராக்கித்தா யா அல்லாஹ் தக்வாவுடைய சூழலை உண்டாக்கித்தா யா அல்லாஹ் எங்களோட நண்பர்களுக்கு மத்தியில தக்குவாவை உண்டாக்க யா அல்லாஹ் எங்களோட பாடசாலைகள்ல எங்களுக்கு தேவையான படிப்புடைய விடயங்கள்ல நல்ல சூழலை தாய் யா அல்லாஹ் மார்க்கத்துடைய சூழலை தாய் யா அல்லாஹ் ஈமானுடைய சூழலை தாய் யா அல்லாஹ் எல்லாம் எந்தெந்த ஆசிரியர்கள் எந்தெந்த டீச்சர்ஸ் யா அல்லாஹ் இந்த ஓஎல் எக்ஸாம் காலத்துல அவர்களுடைய நேர காலங்கள் குடும்பங்களை விட்டும் பிரிஞ்சு எல்லா பிள்ளைகளுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய ஆரோக்கியங்கள்ல பரக்க செய் யா அல்லாஹ் அவர்களுடைய நேரங்கள்ல பரக்க செய் யா அல்லாஹ் அவர்களுடைய சொந்த தேவைகளை செஞ்சு பொறுப்பு
பொறுப்படுத்திக்கோ யா அல்லாஹ். அவர்களுடைய பிள்ளைகள் குடும்பங்கள் அவர்களுடைய தேவைகளுக்கு நீனே போதுமானவனாக இருந்து அவர்களுடைய காரியங்களை இலகுபடுத்திக் கொண்டு யா அல்லாஹ் எல்லோருடைய முயற்சியை கொண்டும் அதிகமான மாணவ மாணவிகள் இந்த பரீட்சையில நல்ல ரிசல்ட்ஸ்களை பெற்றுக்கொள்ள தௌபீக் செய் யா அல்லாஹ். தக்வாவுடைய வைத்தியர்களை உருவாக்கித்தா யா அல்லாஹ். தக்வாவுடைய ஆசிரியர்களை உருவாக்கித்தா யா அல்லாஹ். தக்வாவுடைய கருத்து சொல்லக்கூடிய நல்லவர்களை தலைவர்களை உருவாக்கித்தா யா அல்லாஹ். எப்ப தக்வா இல்லாம எல்லா பதவிகள் வருமோ அது கியாமத்துடைய அடையாளம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யா அல்லாஹ். எங்களுடைய எதிர்காலம் பாதுகாக்கப்படணும் ரஹ்மானே. அதனால எங்களோட வாலிபர்களுக்கு மத்தியில தக்வாவை கொடு யா அல்லாஹ். எங்களோட வீட்டு சூழல்களை சீராக்கித்தா யா அல்லாஹ். எங்களோட வாலிபர்களை பாதுகாக்கக்கூடிய சூழல்களை எங்களோட வீட்டுக்குள்ள தாயா அல்லாஹ், எங்களோட ஊருக்குள்ள தாயா அல்லாஹ். எங்களுக்கு தெரிஞ்சு தெரியாம என்னென்ன பாவங்கள் எங்களோட ஊர்களுக்குள்ள நடந்து கொண்டிருக்கிறதோ அந்த பாவங்களை தூரமாக்கியா அல்லாஹ். அந்த பாவங்களை அறிமுகப்படுத்தக்கூடியவர்களை தூரமாக்கியா அல்லாஹ். அவர்களுக்கும் மேலான ஹிதாயத்தை நசீபாக்கியா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த மஜ்லிஸை கபூல் செய் யா அல்லாஹ். இது போன்ற மஜ்லிஸ்கள் இந்த மாதம் எங்கெங்கெல்லாம் நடக்க இருக்கிறதோ அந்த அனைத்து மஜ்லிஸ்களையும் ஏற்றுக்கோ யா அல்லாஹ். அவர்களுடைய அனைவர்களுடைய ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றிக் கொண்டு யா அல்லாஹ். ஒவ்வொரு பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்புகளை முன்மைப்படுத்தி யா அல்லாஹ். எங்கள் இந்த பாவத்தாலும் உதவி செய்யப்பட வேண்டிய இடங்கள்ல சோதிக்கப்பட்டுடாம பாதுகாத்து ரஹ்மானே. எங்கள் எல்லோருடைய பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ். எங்களை பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய வருமானங்களை ஹலாலாக்கி யா அல்லாஹ். எங்களை பஜார்கள்ல பரக்கத் செய் யா அல்லாஹ். எங்களை பொருளாதாரங்கள்ல விஸ்தீர்ணத்தை தா யா அல்லாஹ். அதிகமான மாணவர்கள் யா அல்லாஹ் உன்னுடைய பாதையில வெளியாகக்கூடிய பாக்கியத்தை இந்த வாரம் நீ நசீபாக்கி யா அல்லாஹ். இந்த மாதம் நீ நசீபாக்கி யா அல்லாஹ். எல்லா மாணவர்களுக்கும் இரக்கம் காட்டி யா அல்லாஹ். எல்லா பெற்றோர்களுக்கும் உதவி செய் யா அல்லாஹ். யாரெல்லாம் ஆசையோடு ஆர்வத்தோடு இருக்கிறார்களோ, பொருளாதாரத்துல நெருக்கடியோடு இருக்கிறார்களோ, வசதி வாய்ப்பு இல்லாம நியத்தை வச்சு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தகுந்த ஏற்பாடுகளை செஞ்சு கொண்டு யா அல்லாஹ். முழு உலகத்தில் உள்ள பெற்றோர்களுக்கும் அந்த மாணவர்களை அனுப்பக்கூடிய ஏற்பாடுகளை செஞ்சு கொண்டு யா அல்லாஹ். வருமானத்துடைய வாயில்களை திறந்து கொண்டு யா அல்லாஹ். நாடு முழுக்க வேலை செய்யப்படக்கூடிய எல்லா ஜமாத்துகளையும் பொருந்திக்கோ யா அல்லாஹ். உன்ட பாதையில போகக்கூடிய வாலிபர்கள் எதை எதிர்பார்த்து போறார்களோ அந்த ஈமானோட தக்குவாவோட திரும்பி வர தௌபீக் செய் யா அல்லாஹ். அவர்கள் உழைப்பு முயற்சிகள் செய்யற காலங்கள் எல்லாம் ஒவ்வொரு இரவும் பகலும் யா அல்லாஹ் அவர்களுடைய காலங்களை பாதுகாத்து உதவி செய் யா அல்லாஹ். இந்த மஜ்லிஸை பொருந்திக்கோ யா அல்லாஹ். இந்த துஆக்களை ஏற்றுக்கோ யா அல்லாஹ். இந்த வந்திருக்கிற பெற்றோர்களை பொருந்திக்கோ யா அல்லாஹ். இவர்களுடைய முயற்சிகளை கபூல் செய் யா அல்லாஹ். இந்த வாலிபர்களை ஒன்று சேர்க்கிறதுக்கு யாரெல்லாம் ஓடி ஆடி பாடுபட்டார்களோ, உழைப்பு முயற்சிகள் கஸ்திகள் செய்தார்களோ இவர்கள் அனைவர்களையும் பொருந்திக்கோ யா அல்லாஹ். எங்களோட ஊர்ல யா அல்லாஹ் இந்த முறை ஓயல் செய்யக்கூடிய மாணவர்களை கொண்டு ஒரு முன்மாதிரியான ஜமாத் வெளியாக தௌபீக் செய் யா அல்லாஹ். ஊருக்கு உலகத்துக்கு முன்மாதிரியான ஊர்களாக எங்களோட ஊர்களை எங்களோட மஹல்லாக்களை கபூல் செய் யா அல்லாஹ். முழு உலகத்திலும் நடக்கக்கூடிய இது போன்ற நிகழ்ச்சிகளை ஏற்றுக்கோ யா அல்லாஹ். ஊருடைய நோயாளிகளுடைய நோய்களை குணப்படுத்தி யா அல்லாஹ். கடனாளிகளுடைய கடன்களை தீர்த்து வை யா அல்லாஹ். கவலையுடையவர்களுடைய கவலைகளை கஷ்டங்களை தீர்த்து வை யா அல்லாஹ். அல்லாஹ் கதருடைய எல்லா தீங்குகளை விட்டும் எங்களோட பிள்ளைகளோட குடும்பத்தோட மனைவி மக்களோட பாதுகாத்து யா அல்லாஹ். யா அல்லாஹ் யா அல்லாஹ். இந்த ஊர்ல யாரெல்லாம் கபராளிகளோ, எங்களோட குடும்பங்கள்ல யாரெல்லாம் கபராளிகளோ அவர்களுடைய கபர்களை வெளிச்சப்படுத்தி யா அல்லாஹ். விமோசனம் கொடு யா அல்லாஹ். வெற்றியை கொடு யா அல்லாஹ். கியாமத் வரைக்கும் தங்குறதுக்கு தோதுவான நிலைமைகளை உண்டாக்கி கொடு யா அல்லாஹ். எங்களோட கடைசி முடிவை சிறப்பாக்கு யா அல்லாஹ். கடைசி அமல பொருந்திக்கோ யா அல்லாஹ். மௌத்துடைய நேரத்துல உதவி செய் யா அல்லாஹ். சக்கராத்துல உதவி செய் யா அல்லாஹ். கபர்ல உதவி செய் யா அல்லாஹ். மஹ்ஷர்ல உதவி செய் யா அல்லாஹ். ஸராத்துல உதவி செய் யா அல்லாஹ். உன்னை சந்திக்கிற வினாடியில உதவி செய் யா அல்லாஹ். எங்கட தங்கும் தலத்தை பரிபூர்ணமானதாக பொருந்திக்கோ ரஹ்மானே. எங்கட துஆக்களை ஏற்றுக்கோ யா அல்லாஹ். ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா வஸல்லி அலா நபியில் உம்மி வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.